பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு, இன்னும் அப்ஸ்காண்டிங். தமிழ்நாட்டில் எங்கே இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும். கரூர் போனீங்கன்னா இன்றைக்கி நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில். ஆனால் காவல்துறை கைது பண்ணாது. அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்கண்ணா? இதை உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கறனால எங்களுக்கே பயமாக இருக்குது, சாட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களான்னு. 13ஆம் தேதி பொறுத்திருப்போம் என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொன்னதில் என்னன்னா தப்பு. ரெண்டாவது, நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்களே, சரி இது அதிமுகவில் கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தியில், அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இதில் பெனால்ட்டி சார்ஜ் 230 கோடி ரூபா கொடுத்தீங்களே, அதையே நீங்கள் காட்டல 530 கோடியோட, ஏன் மறைச்சிங்க? ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு 77 கோடி ரூபா கொடுத்தீங்களே, அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்லேருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாமா. யோ நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லைங்களா? 1 வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன. இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தார் என்னை பற்றி. நான் தனியாக ஆக்ஸ்போர்டில் படிக்கிறேன் எப்போ சொன்னேன் நான்? ஆக்ஸ்போர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே? ஆக்ஸ்போர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட்டு போய் டைப் பண்ணிங்க, போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கான், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் 11 பேர் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானா? அதனால் கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறார். கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுறணும். இந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு, தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்துடலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்துடலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா? சரியான ஆள் அந்த பொடியா பார்த்துடலாம். நீ போடு கேட்க, நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு. போலீஸ் உங்கள் கையில் இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுது. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி மேலே கேஸ்டிக்கு உள்ளே போய் பார்த்தலாம். நாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பதவி, கேட்டால் அமைச்சர் பதவி. நாயத்தை பேசினா மிரட்டல். அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்கே வந்து உங்களை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன், தவமாக எடுத்து வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, 2வது முறையும் அதானி கொடுக்கலின்னு சொல்லுங்க. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறதா அமைச்சர் படிக்கிறாங்க. என் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தா, டேஞ்சர் கோல் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து ப்ரெஸ்ஸில் ஒப்பிக்கணும். வேறு அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்கே நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா? எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோல். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியானா டைப் அடிச்சு அதானி கொடுத்தியார். கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்டு போனதை பற்றி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன்னு எனக்கு தெரியாது, கம்மல் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை எப்போன்னு சொல்கிறேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குழஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போகிறேன். அதன் மூலமாக என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களை தப்புன்னு எப்போ சொல்லியிருக்கேன்? நீ புலால் சிறையில் கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனார், 11 பேர் போனார், அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போனவங்கள்ட்ட சொன்னேன், நீங்களாக தான் கேள்வி கேட்குறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்கிறார். நான் எங்கேயாச்சும் உங்கள்ட்ட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன்? நான் சொல்லாமல் தானே போனேன், நீங்களாக தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி 1 வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. நானும் ஆரோக்கியமான, இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன்.